நாங்கள் நல்லா சுகமாக இருக்கோம், நீங்களும் சுகமாக இருப்பீங்களான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன காணொலிண்டா, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நாங்கள் சமைக்கிற சமையலைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள். அதைத்தான் நாங்கள் காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கு என்ன சமையல் என்று சொன்னால், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால் இன்றைக்கு மிரக்கறி தான் நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். நாங்கள் என்ன மிரக்கறி சமைக்கிறோம்னு சொல்லி வாங்கோ பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் கேரட்டில் ஒரு பொரியல், இந்த இங்கே ஜீரியன்னு சொல்கிறது ஒரு பசளி மாதிரி தவறினா அதுவும் பருப்பும் போட்டு கறி வைக்க போகிறேன். போஞ்சிக்கு கொஞ்சம் அவிய விட்டுனா, கொஞ்சம் அவிய விட்டுட்டு கொஞ்சம் ஒலிவெண்ணெய் விட்டு வாட்டினால் நல்ல பொரிஞ்ச மாதிரி வந்துடும். எனக்கு எண்ணெய் விட்டு நான் இப்போ பொரிக்கிறேன், இல்லை கூடாது தானேன்ட்டு இந்த கேரியை வைக்கலாம் தான் பார்ப்போம் என்னென்னு. இல்லாட்டி அடுப்பு இருந்தால் அதிலே அடுப்புலையே வாட்டி எடுக்கலாம். சும்மா அவிச்சது டக்கண்டு இருக்கா வாட்டினா டக்கண்டு வாட்டப்பட்டுடும். பிறகு குழம்பாக்கி விட்டு போடுறதானே. சோறும் வச்சுட்டு முழுகிட்டு உடைந்து அதான் செய்து போட்டு நிற்கிறேன். இனித்தான் வேகமான சமையலை சமைக்க போகிறேன். இப்போ என்னென்னா அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். பொன்னி அரிசி தான் இன்றைக்கு போடுவோம்னுட்டு. அப்போ இன்றைக்கு வேலைக்கு பிள்ளைகள் ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஆள் இன்றைக்கு 1 மணிக்கு வந்துட்டு வர போயினேன். அதுக்கிடையில் கடண்டு வைக்க போவேன். இப்போ அரிசியை கழுவி முதல்ல போடுவோம், பிறகு மிச்ச சமையலை பார்ப்போம். நீங்களோ போஞ்சியை வடித்து போட்டு தண்ணி எடுத்துட்டு போஞ்சியை ஒலிவெண்ணெயில் வாட்டி எடுக்க போகிறேன். அதுக்காண்டி வெட்டுருக்குது, அப்படியே பொறிஞ்சு இருக்குது கொஞ்சம் எண்ணெயிலே. இஞ்சாலை பாருங்கோ, இஞ்சாலை என்னதுக்கு வெங்காயத்தாளுக்கும் பருப்புக்கும் வதக்குறேன். வதக்கிட்டு போடுவோம் வந்துட்டு. மற்றதுக்கு இந்த வெங்காயம் வெட்டையில் நித்தான் வெட்டப்படும். இப்போ ரெண்டு கறிக்கா மற்ற கரெக்டை பொறிக்க ரெண்டுக்கும் பாட்டி விட்டா வதக்கினால் ரெண்டுக்கும் சொல்லி போடலாம். இது இனி இது வதங்கி கொண்டிருக்கட்டும். அந்த என்ன ஜீரியிலே கழுவி போட்டு தேக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஜீரிகளோடு சரியான மண் 2-3 தடவை அளவு கழுவி கொண்டுக்கு இங்கால வெங்காயம் வதங்கிட்டு 2 வெங்காயம் வதங்கினா 2 கரைந்துட மாட்டாப்ப. இதுக்குள்ள வெங்காயத்தால் போட்டு விட்டுறேன்டா. கொஞ்சம் எடுத்து கருப்புக்கு எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும், சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு புள்ளி வச்சுட்டேன். இனி வெங்காயத்தால் வறுப்பேன். அதுக்கு புள்ளி கொஞ்சம் வெட்டி வச்சுனா அதையும் போட்டு வதங்கட்டும். இங்கே அதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா போஞ்சி, அது பெரிய போஞ்சி. இது கொஞ்சம் நேரம் ஆகும் என்றாலும் கொஞ்சம் வதங்கிட்டுது, கொஞ்சம் வதங்க கிடக்கு. இந்த சோறு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிறிது நேரம் கழிச்சு வெங்காயத்தாளுக்கு கொஞ்சம் புள்ளி சேர்த்து வதக்கி கொண்டு இருக்கேன். புள்ளி வதங்கிட்டுது. இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தாளை போடுறேன். வெங்காயத்தாள் முதல்ல செத்த மிளகா வதக்கி வச்சுனானுண்டோ அதை வெட்டி போடுவேன். ஏன்டா பருப்பு தனியாக இதுக்கு மட்டுமெண்டா வெட்டி போடுவேன். இல்லாட்டிக்கு
இப்படி பொரிச்செடுப்பேன். அது பருப்புக்கும் சேர்த்து தண்டபடியாக பொரிச்சது ஏன்டா விதை பேர்ந்து இந்த விதைகள் அதுக்கு போடமே இதுக்கு பேர்ந்து செய்கிறா அதுக்காண்டி தான் புரிம்பா செத்தில் வதக்கி போட்டு இப்படி போடணும். இப்படியே பொரியட்டும். இது கொஞ்சம் உப்பு தூவிட்டு உப்பையும் தூவி மஞ்சளையும் போட்டுட்டு மூடி போட்டு வைக்க வேண்டியதான். அது தண்டை பாட்டுக்கு வெந்து வந்துடும். வெந்த பிறகு தேங்காய்ப்பு கொஞ்சம் சேர்த்தால் வர ரெடி ஆயிடும். வெங்காயத்தான் இங்கே வதங்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா போஞ்சி வதங்கி கொண்டிருக்கிறது. வதங்கட்டும். சோறு வடிக்க போகிறேன். சிறிது நேரம் கழிச்சுப்பா. இந்த ஜீரியை நாங்கள் சின்ன சின்ன வெட்டுவோம். வெட்டிட்டு தான் போடும் பருப்புக்குள். இப்படி இப்படி சின்ன வெட்டும். டக்கண்டா வெஞ்சிடும். பருப்பு வச்சுட்டு இனி கேரட்டு தான். இது எப்படி எல்லாத்தையும் வெட்டிட்டு பார்ப்போம். காஞ்ச ஜீரியெல்லாம் வெட்டிட்டு சின்ன சின்ன இது அவிய சொட்டு தான் வரும். இனி பருப்பை வீட்டு பருப்புக்கு போடத்தானே அப்போ காணும். இனிமேல் நாங்கள் அங்கே போய் என்னென்னு பார்ப்போம். அடுப்புக்கு போய் உங்களோட போஞ்சி எல்லாம் இங்கே வரும். அடிவாக போயிட்டு அப்போ கொஞ்சம் அடி பண்ணாமல் விட்டது பார்த்தீங்களா அப்படி வதங்கிட்டு. இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லா இருக்கும் குழம்புக்குள்ள. இதை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு கூடைக்க பார்த்தீங்கன்னா கரட்டில் உள்ள தண்ணி எல்லாம் கழுவின தண்ணி எல்லாம் வத்தி மற்ற அதில் கரட்டில் இருந்து வண்ணியும் வத்தி நாங்கள் கழுவினோம். இனி நாங்கள் ஒலிவெண்ணெய் விடுவோம். ஒலிவெண்ணெயெல்லாம் பொரிக்க போறேன். எண்ணெய் கூட விட்டு தான் பொரிக்கணும். அப்போ நல்லா இருக்கும். இனி தான் உப்பும் சேர்க்க போறேன். அப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். கிளறி விட்டுட்டு உப்பு இதை மூடி வைக்க பொரியட்டும். இஞ்சால கேரட்டுக்கும் போஞ்சி உருளைக்கிழங்கு கறிக்கும் வதங்கிக் கொண்டிருக்கும். போட்டு வதங்கிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் குறைச்சி விட்டுட்டு உள்ளிய உரலுக்கு குத்தி கொண்டு வரும். உள்ளி குத்திட்டு வதக்கி போட்டு வெந்தெடுத்து கரெக்டுக்கு போடுவோம். அதையும் கொத்திட்டு விடுவோம். உருண்டு வரணும். பொரியட் அந்த வரல செஞ்சால வதங்கட்டும். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். கிள்ளி வச்சுட்டேன் வெங்காயம் உள்ளி எல்லாம் போட்டது. இனி இது குழம்புக்கு தான் வெந்தயத்தை மேலே வச்சுட்டு வெந்தயம் போடும். வெந்தயத்தை போட்டு
மதங்கட்டும் கரட்டி தண்டு இஞ்சால பருப்பும் கீரையும் ரெடி ஆயிடுச்சுது. ஓகே, இனி குழம்பு ரெடி ஆயிடும். வெந்தயம் வளர்த்தினா அப்புறம் ரெடி ஆயிடும். வதங்கிட்டு சிறிது நேரம் கழிச்சு வதங்கிட்டு வெந்தயம் எஸ்டையும் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் தான் பழப்புளிக்கு முட்டை குழம்பாக்கும். பேஸ்ட்டை கொஞ்சம் ஆக்கிட்டு தேவையான தூளையும் போட்டு முடியும் சாமி. 4 வரண்டி போட போகிறோம். காணும் சின்ன கரண்டியாக 4 வரண்டி தூளையும் போட்டுட்டு மல்லியையும் போடுவோம். மல்லித்தூளையும் போட்டு தேவையான தண்ணியையும் விடுவோம். அவிச்ச தண்ணியும் கிடக்குது, போன்சி அவிச்ச தண்ணி. இதில் இதை தூள் அவிக்கட்டும். தூள் அவிக்கட்டும். இது பார்த்தீங்களோ உருளைக்கிழங்கு போஞ்சி இப்படி வாட்டி எடுத்துருக்காங்க. இப்படி வாட்டி சமைக்கிறேன்னா இல்லை, சும்மா பொரிச்சல்லினா இன்னதானே ஒலிவன் இல்லைண்டா சும்மா வாட்டினது பரவாயில்ல. இப்போ இது கொதிக்கட்டும். குழம்பு இது போடுறது தானே, சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். சொன்னால் கரெக்டுக்கு நான் தூள் வெங்காயம் தாளிச்சு எல்லாம் போட்டு 1-2 தூளும் போட்டு வெங்காயம் நான் தாளிச்சு எல்லாம் போட்டு கிளறி போட்டு வச்சேன். நான் கரெக்டாக பொரிஞ்சு நல்லபடியாக பொரிஞ்சு புளியெல்லாம் போட்டது தானே தாளிப்பு அப்படியே மூடி வைக்க வேண்டியதான். கரெக்டு போய் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். இஞ்சால் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போஞ்சி ரெடி ஆகிக்கொண்டு தண்ணி ஒன்று மட்டும் இஞ்சால கரட்டி தான் கொஞ்ச நேரம் வந்து தூள் மணம் மாற வச்சுட்டு ரெடி. அப்பளம்லாம் எல்லாம் பொரிச்சாச்சுது. இனி நாங்கள் மேசைக்கு போய் பார்ப்போம். இப்போ நான் சமைச்சு முடிச்சுட்டேன். பார்த்தீங்களோ என்றால் என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கள் இப்படி சமைச்சானு. வேகமாக வெட்டி வச்சபடியே டக்குன்னு சமைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பொன்னியரிசி சோறு போட்டிருக்கு, போஞ்சி உருளைக்கிழங்கும் குழம்பு வச்சிருக்கிறேன். இங்கே கீரையும் பருப்பும் வெள்ளைக்கறி, கரட்டு பொரியல், இது வெங்காயத்தாளில் வரை, இது அப்பளம் மிளகாய் பொரியல். இன்றைக்கு சம்பல் ஒன்றும் இல்லை, தயிர் தான். இன்றைக்கு தயிர் இன்றைக்கு லேட் ஆகிட்டுது. அப்போ இவ்வளோ தான் நாங்கள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைக்கான மதிய விருந்துங்கிற என்ன யாருக்கு சாப்பாடு போடுறது? உங்களுக்கு போடுறதா? இது குழம்பு கரண்டி சோறு கெடுக்க இல்லையா, மெல்லிய கரண்டி எடுக்கட்டும். எல்லாருக்கும் காணும் என்ன காணும். அப்போ பருப்பு கறி, கரட்டு பொரியல், வெங்காயத்தால் வரை, இனி உருளைக்கிழங்கும் போஞ்சியும் குழம்பு குழம்பையும் விட்டால் சரி. அப்பளம், மிளகாய் சாப்பிட மாட்டினோம் நாங்கள் 2 பேரும் தான். அந்த மிளகாய் தயிரையும் போட்டு சாப்பிடுங்க. இந்தாங்க
சரி, ஒரு அளவு சாப்பாடு போட்டாச்சு. இனி பிள்ளைகளுக்கும் எனக்கும் சாப்பிட போறோம் நாங்கள். உடனே சாப்பாடு உங்களுக்கு வேண்டாம். அப்ப என்ன சாப்பிடுறீங்க? சரி, நாங்க சாப்பிட போறோம். நீங்க சாப்பிட்டீங்களோ? என்ன சமைச்சீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இப்ப நாங்கள் இந்த காணொளியை நிறைவு செய்ய போகின்றோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணுறீங்களோ இல்லையே என்னன்னு தெரியல. நீங்க கை தெரியாம நினைக்கிறீங்களோ என்னன்னு தெரியல. என்னென்னாலும் சொல்லலாம் தானே, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. இப்ப நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை முடிக்கிறேன். பாய்.